ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாக்கியலட்சுமி சீரியல்ல ரசிகர்கள் எதிர்பார்த்த அந்த தருணம் இப்போ வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போகுதுன்னு போன மாசமே தகவல்கள் வந்துச்சு. ஆனா பாக்கியலட்சுமி சீரியல்ல புது குடும்பம் வந்ததால சீரியல்ல அடுத்த திருப்பம் வந்துச்சு. இந்த நிலையில இப்போ வில்லனா வந்த சுதாகரோட உண்மை முகம் குடும்பத்துக்கு தெரிய வருது. அதாவது பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்ட வாங்கணும்னு இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்க சுதாகர் முடிவு பண்ணிருக்காரு. சுதாகர் பையன் போதைப் பொருள் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான்ற உண்மை சொந்த பந்தங்களுக்கு தெரிஞ்சதால யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்துல பாக்யாவோட குடும்பம் சுதாகரோட குடும்பம் அளவுக்கு வசதி இல்லாட்டியும் பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்ட வாங்கணும்னு சுதாகர் புது பிளான் போட்டு கல்யாண நாடகத்தை நடத்திருக்காரு. இதுக்கு தெரிஞ்சுக்காத கோபி, ஈஸ்வரி 2 பேரும் இனியாவை சுதாகர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மொத்த குடும்பத்தையும் எதிர்த்து நிக்கிறாங்க. இனியா ஆரம்பத்துல இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இப்போ ஆகாஷ் வாயாலேயே இனியாவை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கோபி சொல்ல வச்சிருக்காரு. இதனால இனியாவும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. அதுல பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த சுதாகர் பாக்யா கிட்ட சம்பந்தி உங்ககிட்ட இதுவரைக்கும் வரதட்சணையா எதுவும் கேட்கல. அதனால இந்த ரெஸ்டாரண்ட்ட நீங்க உங்க பொண்ணு இனியா பேர்ல அன்பளிப்பா எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்ல பாக்யா அதிர்ச்சியில இருக்கா. அதுக்கு முடியாது சாருன்னு சொல்றா. அதுக்கு சுதாகர், என் பையனும் உங்க பொண்ணும் சேர்ந்து வாழணும்னா நான் ஆசைப்படுற மாதிரி நடக்கணும்னு சொல்றாரு. சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சுதாகரோட இந்த பிளான பாக்யா எப்படி முறியடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.